அன்புமணிக்கு கட்சி நடத்த தெரியவில்லை. தொடர்ந்து அன்புமணியினுடைய தலைமையிலே இந்த கட்சி தொடர்ந்து இயங்கினால் கட்சி ஒரு அஸ்தமனத்திற்கு வந்துவிடும், ஒரு அழிவு பாதையிலே சென்று விடும். 2016 தலைவராக அன்புமணியை 2016 தலைவராக அன்புமணியை நியமித்த காலத்திலே இருந்து இந்த ஏறத்தாழ ஒரு 9 ஆண்டு காலம், இந்த தேர்தல் வருகிற காலத்தையும் சேர்த்தால் ஒரு 10 ஆண்டு காலத்துல எவ்வளவு பெரிய பின்னடைவை பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்திருக்கிறது. யாருடைய தயவும் இல்லாமல், யாருடைய கூட்டணியும் இல்லாமல் கூட என்னால் 5 தொகுதிகளிலே வெற்றி பெற முடியும் என்கிற கடந்த கால நடவடிக்கை இங்கே, நீ பெரிய பெரிய கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் கூட 4 எம்எல்ஏக்களைத்தான் பெற முடியும் என்கிற நிலைமையிலே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை எங்கே என்கிற வித்தியாசத்தை மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிடுகிறார். நாங்கள் இந்த சமூகம் ஒன்றுபட்டால், இந்த சமூகம் முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்தால் 50 தொகுதிகளை கைப்பற்ற முடியும். ஆனா 5 தொகுதியை மட்டுமே கைப்பற்றக்கூடிய இடத்திலே, பலவீனமான ஒரு இடத்திலே இந்த கட்சியை நடத்துவது யார்? அவருக்கு தலைமை பண்பே கிடையாது. அவர் தன்னுடைய தாயாரையே தண்ணீர் பாட்டில விட்டு அடிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தலைமை என்பதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் அன்புமணி.